சாப்பிடுங்க. எல்லாம் கெட்டு போச்சு. கெட்டு போன எங்களுக்கு வச்சிருக்காயிரே. ஐயோ, என் நம்பிக்கையெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொன்னேன். என்னவா? பாட்டில் மணி போய், பிளட் கேன்சர் போய், இந்த சேகரோட தங்கிச்சி போய், இதெல்லாம் பொய்யா போனதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, சந்தோஷம் தான். ஆனா நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? என் பொண்ணு காயத்ரியும் சுப்பிரமணியும் மாலையும் கழுத்துமா வர்ற மாதிரி. அது நிஜமாகணும். அதுவும் போய் தான். மணி சார் வாழ்க்கை பிரியா கூட தான். அப்ப நான் கண்ட கனவு அது குப்புறப்படு வேற வரும். சும்மா ராணி. அப்ப சுப்பிரமணி நீ லவ் பண்ணது? ஐயோ அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. அப்ப அவங்க கூட பழகினது? இவாளோட எப்படி பழகினேனோ அப்படிதான் அவர் கூட பழகினேன். ஏன்பா, எனக்கு 2 வயசு இருக்கிறப்போ அம்மா இறந்துட்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேற கல்யாணம் கூட பண்ணிக்காம எனக்காக நீங்க வாழறப்போ உங்களை தனியா விட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணி அவன் கூட போயிடுவேனா? ஏன்பா? அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க யாராவது ரெடினா சொல்லுங்க, கழுத்தை நீட்டுறேன். அது எப்படிமா முடியும்? யார் வருவா? அப்படி நிச்சயமா வருவான் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை இருக்கான் சார். சொந்த பிசினஸ் பண்றான். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. யார் அவன்? நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமான ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டைக்காரன், இரக்கமுள்ள மனசுக்காரன், ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன் சார். அவர் யாரு? நான் தான் சார். நீ கூட கனவுல வந்த? அப்படியா? ஆமா, பாட்டெல்லாம் பாடினேன். டூயட் தானே காயத்ரியோட? அது டூயட்டானு தெரியல. ஆனா என் பொண்ணு மாலையை கழுத்துமா வரா. உன் கண்ணுல ஆனந்த கண்ணி. சரி சரி சரி. அவளை பார்த்து பூ முடித்தாள் ஒரு பூங்குழலி அண்ணன் ஸ்தானத்துல அந்த சும்மா தானே? சும்மா இல்லை, இப்போ நிஜமா. எது நிஜம்? என்ன? பாட்டில் மணி என்ன சீப்பானாளா? இவ்வளவு பாதுகாப்பா கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓட ட்ரை பண்ற ஆளு. ஆமா, பாதுகாப்பா கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவீங்க. அவனை பாட்டில் மணி இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போனா தானே? அதானே பார்த்தேன். நீங்க என்னையே மடக்குன ஆளாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக் மாப்ள. ஓகே. என்னையா, இதுக்கும் யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணுமா? இதுக்கு எப்படி சார்? இது அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறதானே? அடிக்கிறீங்க சார். என்கவுண்டர் போல இருக்கு. நம்மள போட்டு தள்ளுவாங்க. வாடா. வண்டி டிரைவர் பண்ணு. டிராபிக் கட் பண்ணு. சார், நீ தானே ப்ரொமோஷன் கேட்ட? ஆமா சார். நீ? ஆமா சார். டேய், ஓடு ஓடு ஓடு. என்கவுண்டரா? ஏன் உன் கவுண்டர்ல வச்சு சொல்ல பொண்ணா? உன் 2 கான்ஸ்டபிள் நான் போட்டு அடிச்சிட்டேன். சத்தம் கட்டி நீ உள்ள வந்த. உனக்கு 8 உனக்கும் வந்துச்சு. நீ துப்பாக்கி எடுத்து என்ன சுட்ட. சார், பப்ளிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். இப்போ என்ன? நான் ஓடினாதான் சொல்லுவா தானே? ஓகே. உன் துப்பாக்கியில முதல்ல குண்டு இருக்கா பாரு. Come on, come on. சீக்கிரம் போய்.
சொல்லுடா சொல்லு சொல்லு என்கவுண்டர் அவனை சுட போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு உண்மை சொல்லு யார் சொல்லு யார் சொல்லு சொல்ல மாட்டேன் உன்னை இங்கே சுட்டுடுவேன் சுட்டாதீங்க சார் இது பா வண்டியில வெப்பன்ஸ் வச்சிருக்க அதெல்லாம் நீ தான் கடத்தலன்னு சொல்லி உன்னை பிடிக்கும் போது சுட்டுட்டேன்னு கேஸ மூடிடுவேன் சொல்லு வீட்டுக்கு நான் ஒரே பையன் சார் நான் சட்டு போயிட்டு அம்மா பணம் சார் வேணாம் சார் நானா உங்களுக்கு உயிர் சார் முடியாது சார் உன்னை அவன் எங்க எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு இல்ல இந்த என்கவுண்டர் மேல எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்றா எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்றா சொல்ல மாட்டேன் நீ யார் சொல்லுங்க சொல்லு நான் தான் சார் சொன்னேன் ஏன் சொன்னேன் அது வெறும் காதல் கேஸ் சார் அதுக்காக என்கவுண்டருங்கிற பேர்ல சுப்பிரமணியை சுட்டுக் கொள்றது எனக்கு பிடிக்கல சார் அதனால தான் சொன்னேன் ஐம் சாரி சார் ஓ அது வெறும் காதல் கேஸா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரோட கேஸ் இல்லையா என் பர்சனல் கேஸை உன் பர்சனல் கேஸை நினைக்க மாட்டியா என் பர்சனல் கேஸை நினைச்சதுனால தான் சார் சொன்னேன் இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன சார் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அநியாயமா உன்னை கொன்னுட்டானே எத்தனை வருஷம் நீ கூட சின்சியரா ஒர்க் பண்ணிருக்க பயங்கரமான ஆயுதங்கள் கடத்திய ஒரு கும்பலை பிடிக்க போன இன்ஸ்பெக்டர் தென்னவனை ஆயுத கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு ஓட்டம். சாகும் தருவாயில் இன்ஸ்பெக்டர் ஒருவனை மட்டும் சுட்டுக் கொண்டார். நேரில் பார்த்த போலீஸ் டிரைவர் காயங்களுடன் தப்பித்தார். இது குறித்து ஏசிபி ராகவன் கூறுகையில், ரெண்டு மட்டும் இல்ல அதுக்கும் மேல சார் அதுக்கும் மேல அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். அநியாயமா கொன்னுட்டான் சார் அநியாயமா கொன்னுட்டான். You know, he was a very sincere police officer. தம்பி அந்த ஏசி நாளை காலையில கோர்ட்டுக்கு போற வழியில என்கவுண்டர்ங்கிற பேர்ல உன்னை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்காரு. என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போடி சீக்கிரம். இல்ல வேணாம், நான் தப்பிச்சு போயிட்டா அது வேற ஒரு கேஸ் ஆயிடும். உங்க செல்போன் தர முடியுமா? இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ண போற? என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த என்ன போட்டு கொடுத்துறாத, நான் புள்ள குட்டிக்காரன்பா. சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா. டிரைவர் ஃபோன் பண்ணி தான் நானே ஸ்பாட்டுக்கு வந்தேன். வெப்பன்ஸ் கடத்துறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஹையர் அபிஷியல் கூட சொல்லாம நாங்க இங்க வந்தோம். எங்களை பார்த்ததும் 4-5 பேர் அரவணை தூக்கிட்டு வெட்ட ஓடி வந்தாங்க. நான் அதை பார்த்து பயந்துட்டேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வெட்டிட்டாங்க. அந்த சாகர நேரத்திலையும் கூட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாருங்க. மீதி 3 பேர் ஓடிட்டாங்க. இதாங்க நடந்தது. ஆனா அந்த தீவிரவாதியை பிடிக்காம நான் விட மாட்டேன். அந்த குரூப்போட தலைவனை பாட்டில் மணி அவனை எவ்வளவு சீக்கிரம் பிடிச்சு காட்டுறேன் பாருங்க. உண்மையை சொல்லு. சொல்றா சார், உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார்.
யோ எங்கேயா போயிட போறான்? டோட்டல் குரூப்பை பிடிச்சாச்சு. சென்டிமெண்டான ஆளு. கண்டிப்பா அவங்கள பார்க்க நான் உன்ன ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்துனது போய் இப்ப நீ என்ன வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்துறியா? வெரி குட். நல்ல முன்னேற்றம். நைஸ். கீப் இட் அப். Right. Hey!
மரியாதை சரண்டர் நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நீங்க எப்படியா தப்பிச்சு போயிடுங்க ப்ளீஸ். இங்கிருந்து மாட்டிப்பீங்க. எனக்கு அந்த ஏசிபியை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ஏசிபி என்ன பலவந்தமா தூக்கிட்டு வந்து இங்க அடிச்சு என்ன கெடுக்க பார்த்தாரு. நல்ல காலம் அப்பா வந்து என்னை காப்பாத்திட்டாரு. அந்த சண்டையில தான் ஒருத்தர் அடிச்சு கொண்டுக்கிட்டாங்க. ஏசிதாங்க அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த பையனையும் கொன்னது. இதை ஏன் அன்னைக்கே சொல்லல? அன்னைக்கு சொல்லியிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் நேம் தகைதாங்க எனக்கு ஆயிருக்கும். பிரியா பிரியா என்னங்க? எனக்கு எல்லாம் தெரியும், பயப்படாது. இட்ஸ் ஓகே. நீங்க தான் உங்க லவரா? இங்க பார்த்தா தெரியுங்களா, அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நீங்க போங்க. போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. ஒரு குறையும் வராது, நல்லபடியா போயிட்டு வாங்க. இனிமே வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த இழப்பும் வராது. நன்னா படியுங்க, ஓன்னு வரணும், அடிக்கடி வந்து போங்க. ஏய் பசங்களா, இந்த ஆட்டோவை மறந்துடாதீங்கடா. ஐயோ செல்வி, என்ன விட்டா போற? ஏய் நாங்களும் கிளம்புறோம் மாமா. சரி. எத்தனை மாசம்? 3 மாசம். டாக்டர் அடிக்கடி கூட்டிட்டு போ செக்கப்புக்கு. சரிங்க மாமா. மாமா நாங்களும் வரட்டா? எங்க மாமாத்துக்கு தானே? ஆமா, வேற வழி. சரி சரி வரேன். வரேன் காயத்ரி. காயு நீங்களே அடிக்கடி வந்துட்டு போங்க. ஏய் என்னடா டேய் மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஃபிகர் கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட கட் பண்றியா? யாரு ஃபிகர்? இல்ல சிஸ்டர், அதாவது டேய் நீ என்ன சொன்ன? மாமனார் வீட்ல ரொம்ப நாள் தங்க முடியாது, புது வீட்டுக்கு போகணும், அட்வான்ஸ் 50,000 ரூபாய் வேணும்னு கேட்டில. மேட்டர் ரெடி, மீட்டர் ரெடி. குடா. ஆமாப்பா, ஒருத்தர் ரொம்ப நாளா துள்ளிட்டு இருக்கான். அவனை நீதான்ப்பா மிரட்டணும். என்ன மறுபடியும் பாட்டில் மணியா? இல்ல, இந்த வாட்டி அருவா ஆறுமுகம். வீடு வாடகைக்கு வேணும் மாமா. டூலெட் போர்டு பார்த்துட்டு வந்தோம். நாங்க கட்ட பிரபச்சாரி மாமா. ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவா. ஆமாம் மாமா, எங்களுக்கு இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது, இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ளவா உங்கள் ஆற்றுல யாராவது இருந்தால் சொல்லிடுங்க, நாங்கள் வேற பார்த்துக்குறோம். போறோம் முதல்ல ஆத்த பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற விஷயங்களை பேசலாம். உள்ள வாங்க. காலேஜ் போயிட்டேன்ப்பா. போயிட்டு வாமா, நீங்க வாங்க. ஹாய் பேபி. பீச்சுக்கு போகலாமா? ஏய் என்ன? வணக்கம் சிஸ்டர். அது இதெல்லாம் சும்மா